سبحان الله والحمد لله لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم فضل بسم الله الرحمن الرحيم وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم ما من أيام أعظم عند الله ولا أحب إليه من عمل فيهن من هذه الأيام فاغفروا فيهن من تهليل وتكبير وتحمير. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وليائها وقوة الأرواح وغذائها وعلى آله وأصحابه وبارك وسلم عليه. புகழும் புகழ்ச்சி ஏக வல்லவராகிய அல்லாஹ் தஆலாவுக்கு ஒருபமாக சலாமும் சாந்தியும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்வை அழிப்பிறலாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபாய் தாபியன்கள் நாதாக்கள் சுத்தாக்கள் இன்னும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அருமையான ஷாபானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் ரமலானை வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இம்மாதத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், இது என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள். ஏன் என்னுடைய மாதம் என்ற வார்த்தையை நபி அவர்கள் பிரயோகித்தார்கள் என்று பார்த்தால், இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்டவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவும் அவருடைய மலக்குமார்களும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை. நபி அவர்களே அல்லாஹ் தஆலா எப்படி கண்ணியப்படுத்திருக்கின்றான் என்ற இந்த ஒற்றை ஆயத் இறங்கிய மாதம் இந்த ஷஅபானுடைய மாதமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்வான், தாலிக் வமை யஅலமு ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹ் தஆலாவுடைய அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துவாரோ அவருக்கு ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அவருடைய உள்ளம் இறையச்சம் உள்ள உள்ளம் என்பதற்கு அது அடையாளமாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், ஒரு இடத்துல உள்ளச்சம் இருக்கிறதா, தக்வா இருக்கிறதா என்பதற்கு அடையாளம் என்ன? வமை யஅலமு ஷஆயிரல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய அத்தாட்சிகளை அவர் கண்ணியப்படுத்துகிறாரா என்பதை நம்ம பார்க்கணும். எப்படி கண்ணியப்படுத்துறது, எந்தெந்த விஷயத்தில் கண்ணியப்படுத்துவது? முதலாக ஈமான் கொண்ட ஒரு மனிதன், ஒரு முக்மீன், தன்னை முக்மீன் என்று முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர் 4 விஷயங்களில் இந்த கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும், பேண வேண்டும். ஒன்று அல்லாஹ் தஆலாவை கண்ணியப்படுத்துதல். அல்லாஹ் தஆலாவை கண்ணியப்படுத்துதல் என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்கு அஞ்சுவது. அல்லாஹ் தஆலாவுடைய காரியங்கள் வஜிலத்து குலூபுகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அவருடைய பெயரை கேட்டால் உள்ளம் நடுங்கிவிடும். அதுபோன்று அல்லாஹ் தஆலா என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறானோ, இறைவனுடைய விஷயத்தில் இதான் அவனை கட்டுப்பட விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும், ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ் தஆலாவை கண்ணியப்படுத்துவதா நீங்க கண்ணியப்படுத்துங்க. வலா தமூத்துன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஃமினாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் போன்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய காரியத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறானோ, அவருடைய மகிமை, அவருடைய மாண்பு, அவருடைய சிஃபாத் ஷான் அத்தனையும் அறிந்து இறைவனை இறைவனாக நடத்துவதற்கு தான் இறைவனை கண்ணியப்படுத்துதல். இரண்டாவது குர்ஆனை கண்ணியப்படுத்துதல். இரண்டாவது குர்ஆனுடைய விஷயத்தில் கண்ணியப்படுத்த வேண்டும். குர்ஆனுடைய விஷயத்தில் கண்ணியப்படுத்த வேண்டும். இமாம் நவவி அவங்க சொல்றாங்க, அஜ்மாஇல் முஸ்லிமூன அலா உஜூபி தஅலீமில் குர்ஆன், குர்ஆனுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டிய விஷயத்துல ஒட்டுமொத்த முக்மீன்களும் முஸ்லிம்களும் ஒன்றுபட்ட கருத்து என்ன அப்படின்னா, அலா இத்லாக் வ தன்ஸீபி வ தன்ஸீஹி வ சியானத்திஹி, குர்ஆனை பாதுகாப்பது, குர்ஆனை புனிதமாக கருதுவது, குர்ஆனை புனிதமாக கருதுவது. ஏன்? அது அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தைகள், அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு கொடுத்த வேதம். அப்ப அதற்கு என்று உள்ள புனித தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை ஒளி இல்லாமல் தொடுவது கூடாது, குர்ஆனை ஒளி இல்லாமல் தொடுவது கூடாது, ஒளி இல்லாமல் ஓதுவது கூடாது. பெண்கள் தொழுகைக்கு விலக்காக்கி விட்டால் அவர்கள் குர்ஆனை ஓதுவதையோ தொடுவதோ கூடாது. இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், அது அல்லாஹ் தஆலாவுடைய வேதம், அவனுடைய வார்த்தைகள். குர்ஆன் இறங்கும் பொழுது வார்த்தையாகத்தான் இறங்குச்சு. இந்த பேப்பருக்கு என்ன இருக்குது, அட்டைக்கு என்ன இருக்கிறது என்ற சிந்தனை நம்ம எடுத்து வந்தால் அதுக்கு அல்லாஹ் தஆலாவை பதில் சொல்கிறான். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப். அரபி வாசகம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். கிதாப் என்றால் புத்தகம், வேதம். லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலே புத்தக வடிவிலே அந்த பலகையில் எழுதப்பட்டது.
பின்பு அதிலிருந்து வார்த்தைகளை செய்தியாக எடுத்து அல்லாஹ் தஆலா வஹி என்ற இறை செய்தியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். திரும்ப அது மறுபடியும் புத்தகமாக கோர்வைப்பட்டு செய்யப்பட்டு நம்முடைய கையில் இருக்கிறது. எனவே அதனுடைய புனிதமும் அதற்கு கொடுக்க வேண்டிய மதிப்பும் கொடுக்க வேண்டும். முன்னோர்கள் அதை சரியாக செய்தார்கள். வீட்டில் உள்ள குர்ஆன், அவர் ஓதக்கூடிய குர்ஆனை தவறுதலாக கூட என்ன பண்ணிவிடக்கூடாது, அதை ஒளி நாமல் தொட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் அதை கண்ணியப்படுத்தும் விதமாகவும் அதன் புனிதத்தை மனதில் ஏந்தியவர்கள் குர்ஆனை அதற்கு கிலாப் என்று சொல்லக்கூடிய துணியால் நெய்யப்பட்ட உரைகளை போட்டார்கள். அந்த மரியாதை கொடுத்தாங்க அந்த காலத்துல. ஏன் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை பற்றி பேசும்போது சொல்கிறார்கள், வஹி ஏதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக வந்துவிட்டு சொல்லிவிட்டு போன செய்தி மாத்திரமல்ல, வஹியில 40 வகை இருக்கின்றது. 40 வகையிலும் எனக்கு குர்ஆன் இறங்கியது. சில சமயம் அல்லாஹ் தஆலா எனக்கு டைரக்டாக அறிவிப்பான். சில சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனங்களை வஹியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்லிவிட்டு போவார்கள். சில சமயம் குலவியுடைய ரீங்காரத்தை போன்ற எனக்கு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டீகோட் செய்து இது அது என்ன அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் என்ற ஆயத்தை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். அந்த சத்தத்திலிருந்து அறிவியல் படிச்சவங்களுக்கு தெரியும், மோர்ஸ் கோடுன்னு ஒன்று இருக்குது. சும்மா சவுண்ட் டி டி சவுண்ட், ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வகையான கோடு. இங்க அந்த சத்தத்தை அனுப்பும் போது அங்க இருக்க புரிஞ்சுக்குவான், இது ஏ இது பி. அதெல்லாம் கோர்வை செஞ்சு பார்த்தா ஒரு வார்த்தை வரும். பல வார்த்தைகள் சேர்க்கும் போது ஒரு தகவல் வரும். தகவல் தொழில்நுட்ப முறை அந்த காலத்தில் அப்படிதான் இருந்துச்சு. தந்தி அனுப்புறதுல அப்படிதான் இருந்துச்சு. அப்ப அது போன்ற அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், குலவினுடைய ரீங்காரத்தை போன்ற குர்ஆனுடைய வசனங்கள் வஹியாக வரும். சில சமயம் சலங்கை ஒளியை நான் கேட்பேன். இந்த சலங்கை ஒளிதான் அப்படி வரக்கூடிய வகையை தான் நான் ஆயத்தாக மாற்றுவதற்கு மிகவும் சிரமப்படுவேன் அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா. அப்போ வெறும் ஒளி மட்டும் தான், அது இருக்க வார்த்தை மட்டும் தான் குர்ஆன். அந்த கிதாபுக்கு அந்த பேப்பருக்கு எந்த மதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டா அப்போ ஒரிஜினலா பார்த்தா அந்த சவுண்டுமே நம்ம ஓதக்கூடிய சவுண்டுமே ஒரிஜினலா இறங்கியது கிடையாது. இறங்கிய வடிவம் என்னவோ சலங்கை சத்தமாக வந்துச்சு. அல்லாஹ் தஆலா சொல்றான், தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹ், கிதாபுன் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். சுஹூஃபாக வடிவம் பெற்ற பின்பும் அதற்கு அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தை அது. அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தை அது. இன்னைக்கு ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிக்கனா அவர் பேரையோ அவர் போட்டோவை போட்டு செருப்பால் அடிக்கிறான் இல்லையா, கேவலப்படுத்தும்னா. ஒருத்தங்க போய் ஒரு பத்திரிகை கொடுக்குறோம் அல்லது ஏதாச்சும் நம்ம எதிர ஒரு லெட்டர் ஏதோ ஒரு தகவல் சொல்லிட்டா லெட்டர் எழுதணும் பை, அவர் கையில கொடுத்தா மதிக்க கூட நம்ம தூக்கி போட்டாருங்க பை, நம்ம கஷ்டமாகுமா இல்லையா? கண்டிப்பா ஆகும். படிச்சாருங்க, படிச்சாரு, உங்களை பத்தி ரொம்ப மதிப்பு வச்சிருக்காரு, உங்க மேல மதிப்பு வச்சிருக்காரு, படிச்சாரு, படிச்சு கிழிச்சு தூக்கி போட்டாரு பை, சரி வரேன்னு சொல்லிட்டாரு, படிச்சு கிழிச்சு தூக்கி போட்டாரு. கேட்க நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. மூன்றாவதாக நபிமார்களை மதிப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புனிதமாக கருதுவது ஒரு முஃமின் செய்ய வேண்டிய விஷயம். ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புனிதத்துவப்படுத்துவது, அவங்க புனிதமாக கருதுவது. ஏன் புனிதமாக கருத வேண்டும்? ஏன் நபி அவர்களை புனிதமாக கருத வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பல விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உங்கள் சத்தத்தை விட அவர்கள் சத்தத்துக்கு முன்னால் உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய அத்தனை நன்மைகளும் நீங்கள் அறியாத வகையில் அல்லாஹ் தஆலா அழித்து விடுவான், அழிந்து போகும். சொல்வது மட்டுமல்ல, அன்னைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களுக்காக வேதத்தை வாங்குவதற்காக தூர் சீனா மலைக்கு செல்கிறார்கள். தூர் சீனா மலைக்கு செல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா இடத்திலே வேதத்தை வாங்கிய பிறகு அல்லாஹ் தஆலா இடத்துல சொல்கிறார்கள், யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணும் ஆசைப்படுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பேசக்கூடியவர்கள், பேசக்கூடியதுனால அவன் பார்க்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. அல்லாஹ் தஆலா இந்த காது வந்து விட்டது, இறைவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இவங்க தான், பனி இஸ்ரவேலர்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்கன்னா, நான் அல்லாஹ் பார்க்கணும்னு ஆசை வந்தா அல்லாஹ் உன்னை பார்க்கணும், இல்லப்பா அது முடியாது, யாரும் உன்னை நான் பார்க்கணும், பார்த்துதான் ஆகும். சரி ஓகே, என்னுடைய ஒளியிலிருந்து சிறு துளியை நான் அந்த மலையில போடுறேன், அந்த மலை அங்கு சரிபட்டு நின்று சொன்னால் நீங்க அதை பார்த்து அந்த ஒளியை பார்த்துட்டீங்கன்னா என்ன பார்த்த மாதிரி தான். அல்லாஹ் நூறு சமாவாத்தி வருதா, அல்லாஹ் வானபூமியின் ஒளியாக இருக்கிறேன் சூரத்து நூறு அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே நீங்க அந்த ஒளியை பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட என்னை பார்த்த மாதிரி தான். வேண்டாம், அந்த மலை அங்க இருந்துச்சுன்னா அந்த ஒளியை பார்த்துங்க. அந்த ஒளி பட்ட உடனே அந்த மலை கருகி விட்டது, கருகி வெடித்து சிதறியது. இந்த கருகி போனதான் இன்னைக்கு நம்ம சுருமாவை போட்டுருக்கோம் இல்லையா? எதற்கு அந்த சுருமா கண்ணில் வேண்டும்? ஏன்னா அல்லாஹ் தஆலாவுடைய ஒளி பட்டது என்றதுனால அந்த மரியாதை தானே, அந்த தபர்ருக்காத் அல்லாஹ் தஆலா ஒளி பெற்றது, அந்த ஒளியினுடைய சிஃபாத் நமக்கு கிடைக்கும், அந்த கண்ணியம் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதற்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு பின் வந்த நபிமார்கள் எல்லாம் சுருமா இட்டது காரணம் என்ன? அல்லாஹ் தஆலாவுடைய நூர் பட்டது என்று சொன்னால் நமக்கு எல்லாம் தெரியும். முஃமினுடைய ஈமான் மாத்திரம் ஈமான் மேராஜுடைய இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே அவர்களுடைய பூத உடலோடு தான் அவர்கள் போட்டிருந்த ஆடை செருப்பை கூட கட்டல. அன்னைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதல்ல நபியாக பிரகடனப்படுத்தப்படும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நபி நீங்க போய் இவன்ட்ட ஃபிரௌன்ட்ட போய் நீங்க என்ன பண்ணுங்க, எத்தி வைங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் எத்தி வைங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க நபிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வந்துச்சு? குர்ஆனில வச்சு வந்துச்சு. அல்லாஹ் தஆலா இஜ்ரபிஸ் ரப்பிக்கல் லதி ஆயத்தை இறக்குறான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அவர்கள் தன்னுடைய மனைவியாரோட துணைவியாரோட போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துல தூரத்துல நெருப்பு தெரியுது. அவங்க சொல்றாங்க, நீங்க கொஞ்ச நேரம் இருங்க. தன்னுடைய மனைவிட்ட சொல்றாங்க, கொஞ்ச நேரம் இருங்க, அங்க நெருப்பு தெரியுது. நெருப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா மனுஷங்க இருக்காங்கன்னு அர்த்தம். நான் போய் அவங்கள்ட்ட வழி கேட்டு வந்துடுறேன் அல்லது தங்கி போறதுக்கு இடம் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா நெருப்பு, அனல் இல்லாத, ஜுவாலை இல்லாத, புகை இல்லாத, புகையும் கிடையாது, வரலாறுல எந்த ஒரு எரிபொருளாகல ஒரு மரம், அந்த மரத்தில் நெருப்பு எரிகிறது. அந்த நெருப்பு எப்படி எரியுதுன்னா அந்த மரம் பற்றி கொண்டு எரியவில்லை, அந்த மரத்துக்கு ஒன்றுமாகவில்லை. அதிலிருந்து ஹீட்டுக்கு பதில் என்ன வருது?
சூடுக்கு பதிலாக என்ன வந்து குளிர்ச்சி தான் வருது, புகை இல்லை. அது எந்த ஒரு எரிபொருளை கொண்டும் எரிக்கப்படாத நெருப்பு ஒன்றை பார்க்கிறார்கள். பார்த்த உடனே அல்லாஹ் தஆலா பேசுறான், நான் தான் இறைவன், ஆனா ரப்புக்க, நான் இறைவன். இந்த நெருப்பு உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு துணை கூட ஆக்கிட்டேன், அவ்வளவுதான். இந்த நெருப்பு இருக்குதே என் ஒரியாலான நெருப்பு, இதை உங்களுக்கு பேசுறதுக்கு துணை கூட தான் ஆக்கியிருக்கிறேன். இந்த நெருப்பு நீங்க ரப்பு நினைச்சிடாதீங்க, பேசுறது தான் நான், வாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை முதல்ல பேச தொடங்குறான். சொல்றான், அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த இடம் இருக்குது, இந்த பள்ளத்தாக்கு மிக புனிதமிக்க பள்ளத்தாக்கு. ஏன் உங்கள்கிட்ட நான் முதல்ல பேசின இடம், என்னுடைய ஒளி நெருப்பாக உங்கள் காட்சரித்த இறங்கின இடம் இருக்கிறது, இது புனிதத்துவம் அடைந்து விட்டது. முகத்தசித்துவா, இது புனிதமாகி விட்டது. இந்த இடத்துக்குள்ள நீங்க செருப்பு போட்டு வராதீங்க. வஹலத் நாளைக்கு அவங்களுடைய இரு காலணிகளையும் நீங்கள் அவிழ்த்து விட்டு வாருங்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த செருப்புடனே எங்க போறாங்க? 70,000 முறை அல்லாஹ்வுக்கும் அந்த சிதறத்துல் முன்தஹா என்ற 7வது வானத்தில் எல்லைக்கு மத்தியிலே 70,000 ஒளியாலான திரை இருக்கிறது. எந்த ஒளியாலான? இறைவனுடைய ஒளியாலான திரைகள். அத்தனை திரையையும் பூத உடலோடு போட்டிருந்த ஆடை, அவர்கள் தலைப்பாகை, அவருடைய உடல், அவருடைய காலணி அத்தனையும் அந்த ஒளியிலே நனைந்து 70,000 முறையை தாண்டி அல்லாஹ் தஆலாவுடைய திருக்காட்சியை பார்த்தது இல்லையா? நபி அவர்கள் பார்த்தாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், அது எப்படி புனிதம் இல்லாம போகும்? எப்படி புனிதம் இல்லாம போகும்? இது மாதிரி நபிமார்களுடைய கண்ணியம் என்ன, அவர்களுடைய புனிதத்துவம் என்ன என்பதை இவ்வளவுலாம் நம்ம போட்டு மண்டை போட்டு குறைச்சிக்கவே வேண்டாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், பனி இஸ்ரவேலர்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அந்த தடி அடிச்சு கடலை கடந்து கொண்டாந்து விட்டாங்களா? மூஸா அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு பிறகு அவங்க வாழ்ந்தாங்க. பனி இஸ்ரவேலர் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சமயம் வந்து திரும்ப அவங்க சிரியாவுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. சிரியா நகரத்துக்கு அவங்க போக வேண்டியது இருந்துச்சு. ஆனா போகிறதுக்கு என்ன பண்ணனா, அங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட அவங்க போர் புரியணும்னு அல்லாஹ் தஆலா கட்டளை இடுறான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து வர முடியாது, எங்களால போர் புரிய முடியாது, எங்களுக்கு ஒரு தலைமை வேணும் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் தஆலா ஒரு நபியை அனுப்புறான். உங்களுக்கு ஜாலுத்துங்கிறவங்களை அனுப்புறோம், நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களோட போய் போர் புரியுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லும்போது என்ன அடையாளம்? எங்கள ஒருத்தர் வரார், திடீர்னு அவர் தான் எங்களுக்கு தலைவர். ஏன்னா 12 கோத்திரம் இருக்குது, யார் தலைமை தாங்கிறதுன்னு அடிச்சுக்கிறாங்க பனி இஸ்ரவேலர் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர். அப்படி இருக்கும்பொழுது யாரையாச்சும் தலைமையா கொண்டு வாங்க, எங்கள்ல இல்லாத ஒரு நபர் தலைமையில கொண்டு வாங்க அல்லாஹ் தஆலா கேட்கும்போது அல்லாஹ் தஆலா ஒரு தலைமை நபரை அனுப்பி வைக்கிறான், ஒரு சையதை நியமிச்சு கொடுக்குறான். அந்த சையதுக்கு என்ன அடையாளம்னா, வகால லஹு நபியுஹும், அல்லாஹ் அந்த நபி சொல்றாங்க, அன்ன ஆயத்து முல்கிஹி, அவருக்கு என்ன அடையாளம்னா, அயதியக்கும் தாபூத ஃபீஹி, ஒரு பெட்டி அவர் கொண்டு வருவார், ஒரு பெட்டி அவர் கையில இருக்கும், அதுதான் உங்களுக்கு அவர்தான் தலைவருக்கு அடையாளம். அல்லாஹ் தஆலா சூரா சொல்லி காட்டுறான். அந்த பெட்டியில என்ன இருக்கும் தெரியுங்களா? அந்த பெட்டியோட கதை சொல்லிடுறேன். அதன் பிறகு இருந்து அந்த பெட்டியை வானத்திலிருந்து மலக்குமார்கள் சுமந்து கொண்டாந்து பனி இஸ்ரவேலர்கள் கையில கொடுத்தாங்க. ஒவ்வொரு தடவை பனி இஸ்ரவேலர்கள் யூதர்கள் போருக்கு செல்லும் பொழுதும் அந்த பெட்டியை முன்னாடி வைத்து விட்டுதான் அந்த போரை தொடங்குவார்கள். அந்த பெட்டியை அவங்க கொண்டு போக மறந்துட்டாங்க, அந்த போரை தோத்து போவாங்க. இது ஆயத்து. அல்லாஹ் தஆலா சொல்றான், தாபூத்துன் ஃபீஹி சகீனத்துன் மின் ரப்பிக்கும், அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து சகீனத்து என்ற அமைதி அந்த பெட்டிக்குள்ள வச்சிருந்தேன். அது மட்டும் இல்ல, வகீயத்து மிம்மா தரக்க ஆலு மூஸா வ ஆலு ஹாரூன, மூஸா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் அவர்கள் இருவருடைய குடும்பத்தார்களும் பயன்படுத்திய சில பொருட்களை, அவர்கள் விட்டு சென்ற பொருட்கள் அந்த பெட்டிக்குள்ளாக இருக்கிறதுன்னு அல்லாஹ் தஆலா ஆயத்துல சொல்றான். ஒரு தஹ்மீலுல் மலாயிகா, மலக்குமார்களை சுமந்து வந்தார்கள். இன்னஃபி தாலிகல் ஆயாத்தின் ஆயத்துல் லக்கும் இன் குன்தும் முஃமினீன். முடிச்சிட்டு அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய விஷயங்கள்ல புனிதத்துவத்தை, அவங்க முடி புனிதமா, அவங்களுடைய ஆடை புனிதமா, தலைப்பாகை புனிதமா அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்துச்சுன்னா அதை இலகுவாக கருதினால் நீங்கள் முஃமின் அல்லைன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்றான். இன்னஃபி தாலிகல் ஆயத்தின், இதுல ஒரு அத்தாட்சி இருக்குது தாபூத்துங்கிற பெட்டியில. இந்த அத்தாட்சியை இன் குன்தும் முஃமின் தான், நீங்க முஃமினாக இருந்தா தான் உங்களுக்கு அத்தாட்சி, இல்லைன்னா மண்டையில் ஏறவே ஏறாது சொல்லிட்டு தஃசீரை எடுத்து பார்த்தா தஃசீரை விளக்கம் கொடுக்குறாங்க. அதுல என்ன இருந்துச்சு? மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய பொருட்கள் என்ன இருந்துச்சு? மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய கம்பு, அந்த தடி, அவங்களுடைய காலணி, அதுக்கப்புறம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தடி, அவருடைய தலைப்பாகை. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானே, சொர்க்கத்து உணவு யூதர்களுக்கு இறக்கப்பட்டது, மண்ணு சல்வா. அந்த மண்ணு சல்வா என்ற சொர்க்கத்து உணவுடைய ஒரு கைப்பிடி, ஒரு பிடி உணவு, சொர்க்கத்து உணவு அதில் இருந்தது. அதே போன்று 4வதாக சில விஷயங்களை ஒரு முஃமின் புனிதமாக கருதுவது, அதை கண்ணியமாக நடத்துவது என்று ஒரு முஃமினுக்கு வாஜிப். அது அவனுடைய ஈமானுடைய பேசிக். குர்ஆன் பத்தி சொன்னோம் இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. நபி அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு எழுத்தாக இருந்தாலும், அது அலிஃபாக இருக்கட்டும், பாவாக இருக்கட்டும், காஃப் ஹா யா ஐன் சாத் யா சீன் ஹா மீம் எதுவாக இருந்தாலும், ஒற்றை எழுத்தாக இருந்தாலும் அவர்களுடைய திருவாயிலிருந்து மலர்ந்து விட்டால் அது இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அது அல்லாஹ்வின் புறத்தில் உண்டான வஹீன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. இந்த ஆயத்தை கொண்டுதான் ஹதீஸுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர முடியும். குர்ஆன் மாத்திரம் வேதம் அல்ல, குர்ஆனில் உள்ளது மாத்திரம் வேத வரிகள் அல்ல, குர்ஆனில் உள்ளது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அவனுடைய சொந்த வார்த்தைகள், அவன் வஹியாக அனுப்பினான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் இருக்கிறதே, அது அவர்களுடைய வார்த்தையாக இருந்தாலும் அது அவர்கள் சொந்தமாக சிந்தித்தோ நினைத்தோ அவர்கள் மனதில் பட்டதை சொன்னதல்ல. அது எல்லாமே வஹி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனில் உள்ள ஆயத்து இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, குர்ஆன் சொல்லக்கூடிய ஆயத்து அது எல்லாம் வஹி தான், அதுவும் வேத வரிகள் தான், ஹதீஸும் வேத வரிதான்.
இன்னைக்கு ஹதீஸ்ல அது லைஃப், அது அந்த ஹதீஸ் தேவையில்லை, இந்த ஹதீஸ் தேவையில்லை. ஒன்று தெரியுங்களா? குர்ஆன் சொல்றது அது வஹீன்னு சொல்லி, வேத வரி. ஹதீஸ் ஒவ்வொன்றும் வேதம் என்று குர்ஆனே சொல்றது, டிக்ளேர் பண்ணுது. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? 1400 வருடங்களுக்கு முன்னால் நபி அவர்களுக்கு இறங்கிய அதே குர்ஆனுடைய வார்த்தைகள் தான் நம்ம இடத்தில் பாதுகாக்கப்பட்டு இருக்குதுங்கிறது நம்ம ஈமான். அதுக்கு என்ன ஆதாரம்? இங்க இருக்கிற குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயத்தும் நபி அவர்கள் காலத்தில் இருந்த அதே ஆயத்துகள் மாற்றப்படவில்லை. அதே குர்ஆன் வசனங்கள் தான் நம்ம கையில பாதுகாப்பாக இருக்கிறதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஈமான் மட்டும் தான் நமக்கு இருக்குது. அதுக்கான ஆதாரம் எங்க இருக்கு தெரியுங்களா? இஸ்லாத்துடைய இஸ்லாம் என்ற கட்டிடம், அதனுடைய 5 தூண்கள் ஈமான், கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்ற 5 தூண்களை கொண்டு நிற்கக்கூடிய இஸ்லாம், அந்த இஸ்லாத்துடைய அடித்தளமாக விளங்குவது குர்ஆன். அந்த குர்ஆனுடைய பேஸ்மெண்ட் என்ன தெரியுமா? குர்ஆனே ஹதீஸ்க்குள்ள தான் நிற்கிறது. ஒவ்வொரு ஆயத்துக்கும் அது இறங்கிய காரணம் என்ன என்று சொல்லக்கூடிய சபபு நுசுல், ஆயத்து இறங்கியதன் காரணத்தை குறிப்பிடக்கூடிய ஹதீஸ்களின் மூலமாக தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய குர்ஆன் இருக்கக்கூடிய வார்த்தைகள் மாற்றப்படவில்லை என்கிறது ஒரு ஆதாரம். இன்னொரு பக்கம் இன்னொரு ஈமான் என்னன்னா, எந்த இடத்துல மாற்றப்படாம வழியாக ஹாஃபில்களை வைத்து அல்லாஹ் தஆலா குர்ஆனை பாதுகாத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறான் இல்லைங்களா? இது 2 விஷயம் தான். அதுவும் இல்லாம ஒரு முஃமின் எதையெல்லாம் கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, சில இடங்களை கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், அல்லாஹ்வுக்கு என்று இபாதத் செய்ய ஒதுக்கப்படக்கூடிய இடங்கள், பைத்துல் முகத்தஸ், பைத்துல் ஹராம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2வது ஹரம் ஷரீஃபான மதீனா முனவ்வரா, இதெல்லாம் கண்ணியப்படுத்தப்படக்கூடிய இடங்கள். அல்லாஹ் தஆலாவுடைய பள்ளிவாசல்கள் புனிதமாக கருதக்கூடிய இடம். கண்ணியப்படுத்துறதுன்னு அர்த்தம் வச்சாதான் நமக்கு விளங்க மாட்டேங்குது. உண்மை என்ன? புனிதமாக கருதுதல். இன்னைக்கு பாருங்க, சகோதர மதத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய வழிபாட்டு தலத்துக்கு போனால் அதுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. போகும்போது அந்த வாசலை தொட்டுக்க மட்டும் தான் உள்ள போவாங்க. அப்படிலாம் பண்ண சொல்லல, அது இஸ்லாம் வழிகாட்டவும் இல்லை. அப்படி இஸ்லாம் எங்கேயும் சொல்லல. உள்ளத்துல கண்ணியத்தை கொண்டாட்டா போதும். புனிதமாக கருதுதல். குர்ஆனையும் பள்ளிவாசல்களை, அல்லாஹ்வுடைய இடங்களை புனிதமாக கருதுதல். எந்த அளவுக்கு புனிதமாக கருதணும்? அல்லாஹ் தஆலா சொல்றான், வத்தகிது மகாம இப்ராஹிம் முஸல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இடத்தில் நின்று தொழுதார்களோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டி முடித்துவிட்டு எந்த இடத்தில் நின்று தொழுதார்களோ அந்த இடத்தை நீங்களும் முஸல்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அங்க தொழுதே ஆக வேண்டும். ஹஜ்ஜுக்கு போறவங்க, உம்ராக்கு போறவங்க, மெயினாக ஹஜ்ஜில் தொழுதே ஆக வேண்டும். அதை புனிதமாக கருதுங்கள். அந்த இடத்துல நீங்க தொழுதாகணும்னு சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வத்தகிது மகாம இப்ராஹிம் முஸல்லா. அவங்க அவங்க காலடியில் எதுக்கு நம்ம போய் தொழணும்? அவங்க கால்பட்ட இடத்துல. காபத்துல்லா முழுக்க ஹரம் தான், புனிதமான இடம் தான். ஏன் அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்றான்? ஏன்னா நபி நின்று தொழுத இடம் இல்லையா? காலங்கள் அல்லாஹ் சொல்றான், இறைவன் படைப்புகளை படைத்து லவ்ஹுல் மஹ்ஃபூல எழுதின நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இறைவனிடத்திலேயே மாதம்ங்கிறது 12 தான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், இறைவனிடத்துல மாதம் என்பது 12. ஆனால் அதுல குறிப்பிட்டு 4 மாதங்களை நான் புனிதமான மாதங்களாக ஆக்கியிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்றான், புனிதமான மாதங்களாக ஆக்கியிருக்கிறேன். அதுல நீங்க போர் புரியாதீங்க, ரத்தத்தை ஓட்டாதீங்க, பாவத்தை குறைங்க, இபாதத்துகளை செய்யுங்க. அதுல ரமலானும் வருது, முஹர்ரம் இருக்குது இல்லைங்களா? 4 மாதங்களை. அப்ப காலத்திலையும் ஒரு முஃமின் இடத்துல காலத்திலையும் சில விஷயங்களை அவன் கண்ணியப்படுத்தி ஆக வேண்டும். அது போக 2 விஷயம் இருக்குது. வெளிரங்கமான புனிதம், உள்ரங்கமான புனிதம். வெளிரங்கமான புனிதம்னா என்ன அப்படின்னா, வெளிரங்கமான புனிதம்னா இபாதத்துகள், ஒழு செய்யக்கூடிய விஷயத்தை புனிதமாக கருதுதல். தொழுகை சார்ந்த விஷயங்களும் தொழுகையும் புனிதமாக கருதுதல். புனிதம்னா என்னன்னு இன்னைக்கு தெரியாம போயிடுச்சு இல்லையா? பாங்கை புனிதமாக கருதுதல், ஜமாத்தோடு தொழுவது என்பது ஒரு புனிதமான காரியம் அப்படின்னு நினைக்கிறது. நம்ம கடமைன்ட்டு போறதல்ல, அதோடைய புனிதத்துவத்தை விலகிக் கொள்வது. உள்ரங்கமான புனிதம் சில இருக்குது. அது என்னன்னா, இறைவனுக்கு பயந்து அந்த என்ன பண்ணுறது, பாவங்களை விட்டு விடுவது, நன்மையின் பக்கம் நமக்கு உள்ளத்துல ஆர்வம் வருது. இதெல்லாம் இருக்கிறதே புனிதத்துவத்தில் வரும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை காபத்துல்லாஹ் பார்த்து பேசினாங்களாம். என்னன்னா, மா அழலமுக வா அழலமு ஹுர்மதிக வல் முஃமினு அழலமு ஹுர்மத்தன் இன்தல்லாஹி மின்க. உன்னை விட கண்ணியமான ஒரு பொருள் இல்லை. காபத்துல்லாஹ் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னை விட கண்ணியமான ஒரு பொருள் அல்ல, உன்னை விட புனிதமிக்க பொருளும் இந்த உலகத்தில் கிடையாது, புனிதமிக்க விஷயமும் உன்னை விட ஒரு பொருள் கிடையாது. ஆனால் ஒரு முஃமின் இருக்கிறானே, அந்த முஃமின் அல்லாஹ் தஆலா இடத்துல உன்னை விட புனிதமானவன், உன்னை விட கண்ணியத்துக்குரியவன் ஒரு முஃமினுடைய அந்தஸ்து. அதனால தான் சொல்றோம், இன்னைக்கு ஒரு முஃமினுடைய மானம் என்பது காபத்துல்லாஹ்வோட பெருசுன்னு சொல்லி எதுக்காக சொல்லப்படுது? இந்த ஹதீஸ்னால தான். ஒரு முஃமினுடைய கண்ணியம். அப்போ ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை புனிதமாக பார்க்கணும், கண்ணியமாக பார்க்கணும், அல்லாஹ்வுடைய படைப்புல கண்ணியமான படைப்புன்னு பார்க்கணும். ஏன்? அல்லாஹ் தஆலா இபாதத்து செய்வதற்காக படைத்திருக்கிறான். இன்னைக்கு வீட்டில் 4 பாய் இருக்குது, ஒரு பாய் தொழுகைக்காக வச்சு அந்த பாயை மிதிக்க விடுவாங்களா? கால் எவ்வளவு சுத்தமா இருந்தாலும் மிதிக்க விட மாட்டாங்க. சில பெண்கள் அந்த புனிதத்தை உணர்ந்து வச்சிருப்பாங்க, அதுக்கு மதிப்பு. இறைவன் மனிதன் தவறு செய்யக்கூடிய தவறு செஞ்சுட்டு போட்டோம், ஆனால் அவனை கேவலமாக மட்டமாக நினைப்பதற்கோ நடத்துவதற்கோ எந்த ஒரு முஃமினுக்கும் இன்னொரு முஃமினுக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்கவே இல்லை. அவன் செய்யக்கூடிய பாவங்களுக்கு ஷரியத் பிரகாரம் தண்டனை கொடுத்தாக வேணும்னா தண்டனை கொடுக்கணும். அவன் தவறு செய்யறானா நீங்க தடுக்கணும், அவனை திருத்த பார்க்கணும். ஆனால் இன்னொருவனை அவன் பாவம் செய்பவன் என்பதற்காக மட்டமாக பார்ப்பது என்பது இஸ்லாத்தில் கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த பாய உதாரணம் சொன்ன மாதிரி அல்லாஹ் மனிதனை படைத்ததின் நோக்கம் வமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனிதனையும் ஜின்னையும் படைத்ததுக்கு ஒரே நோக்கம் தான், என்ன வணங்குவதற்காக படைத்த பொருள் அது. என்னை வணங்குவதற்காக நான் படைத்த பொருள். அப்படிப்பட்ட புனிதமான விஷயங்கள் இருக்கு.
ஹஜ்ருல் அஸ்வத். ஹஜ்ருல் அஸ்வத் எதற்காக அதை ஹஜ்ஜிலே முத்தம் கொடுக்கப்படுகிறது? அதை தொட்டால் தவாஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முன்னாடி தான் ஆரம்பிக்கணும். அதை தொட்டுட்டா, அதை முத்தம் கொடுத்துட்டா, கண்ணியப்படுத்திட்டா நம்முடைய பாவங்கள் அத்தனை மன்னிக்கப்பட்டுவிடும். ஹதீஸ்ல சொல்லிருக்கீங்களா? அதனால தான் பண்றோம். ஹஜ்ஜில் ஒவ்வொருத்தரும் ஹஜ் பண்ணணும் தெரியும், அது பண்ணுவாங்க. அது பண்ணிக்கிறதுக்கு அவ்வளவு போட்டி போட்டுக்குவாங்க. அது தொட்டுறதுக்கு இவ்வளவு கூட்டத்தில் யார் ஏது சொல்றோம், எப்படியாச்சும் அதை தொட்டக்கூடாதா? அதனுடைய புனிதத்தை உணர்ந்தவர்கள் அதன் பால் போராடுறாங்க. என்ன இருக்குது அந்த கல்லுல? அந்த கல்ல என்ன இருக்குது? சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கல், அவ்வளவுதான் சொர்க்கத்து பொருள். இதே மாதிரி தான் உமர் ரலியல்லாஹு தஆலா இன்னும் கொஞ்சம் பிராக்டிகலா யோசிக்கக்கூடியவங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ சாதாரண கல்லு தான், பெரும் பெரும் சிலையெல்லாம் உடச்சு போட்டாச்சு, நீ சாதாரண கல்லு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுக்க சொன்னாலும் உனக்கு முத்தம் கொடுக்குறாரு, இல்லைன்னா உனக்கு கண்ணியப்படுத்திருக்கோம் முத்தம் கொடுக்க என்ன இருக்குது? சொர்க்கத்துல இருந்து அந்த சாதாரண கல்லு தானே அப்படி உமர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உமரே நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? விஷயம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ்ஹுல் மஹ்ஃபூஸாக பெருசா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். வெறும் 2 MB மெமரி கார்டு இந்த ரூம் சைஸ் இருந்துச்சு 1040க்கு முன்னாடி. இன்னைக்கு எவ்வளவு இருக்குது? 1 TB மெமரி கார்டு இது தான் இருக்கு. அப்ப நீங்க நினைக்கிற கற்பனை வச்சிருந்தா லவ்ஹுல் மஹ்ஃபூஸாக பெருசா இருக்கணுமா? உலகத்தை விட பெருசா, வானத்தை விட பெருசா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அத்தனை கோடி மக்களுடைய டேட்டாவா இருந்தாங்க விதியாக பதிவு செஞ்சு வச்சிருக்கா அவ்வளவு பெரிய பலகை நினைச்சிட்டு இருக்கீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா அத்தனை நபருடைய விதியையும் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அல்லாஹ் தஆலா இதை இந்த கல்லுக்குள்ள அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். தலையெழுத்து மாற்றப்படும், அந்த கல்லை தொட்டா பாவங்கள் மன்னிக்கப்படும். விளக்கம் கொடுத்தாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. அலி ரலியல்லாஹு தஆலா விளக்கம் கொடுத்தாங்க. இன்னியான ரப்புக்க ஒரு ஹதீஸ் இருக்குது. அல்லாஹ் தஆலாவுக்கு செலுத்த வேண்டிய கண்ணியம். இதா சல்லைத்துல் மக்தூபத்தை ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் 5 வேளை கரெக்டாக தொழுகிறேன், அல்லாஹ் ஹராம்னு சொன்னதை ஹராமாக்கிக்கிறேன், ஹலால்னு சொன்னதை ஹலாலாக இருக்கிறேன், நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேனா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் சொன்னதை போன்று சரியாக இறைவனுக்கு அவர் என்ன பண்ணார்னா புனிதத்தை கண்ணியப்படுத்தி அந்த புனிதத்தோடு நடந்து கொண்டார்னா அவர் நிச்சயமாக சொர்க்கம் செல்வார், நிச்சயமாக சொர்க்கம் செல்வார்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இல்லையா? அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு கொண்டிருக்கிறோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மேராஜுடைய இரவு, அதனுடைய கண்ணியம் என்ன, புனிதம் என்ன, அதை புனிதமாக கருதுவது கிடையாது. ஷாபானுடைய நிஸ்பு ஷாபான் என்ன சொல்லக்கூடிய ஷாபானுடைய 15வது நாள் பராத்துடைய இரவு, அதையும் புனிதமாக கருதுவது கிடையாது. அதில் ஆர்கெஸ்ட்ரா போட்டு ஆடுவதாக இருந்தால், இல்லை வேற வேற இஸ்லாம் தடுக்கக்கூடிய காரியத்தை செய்வதாக இருந்தால் அதை தடுப்பதில் ஒரு காரணம் இருக்குது. திக்ர் இஸ்லாத்தில் உள்ளது, தொழுகை இஸ்லாத்தில் உள்ளது. முன்தகுல் ஹதீஸ்ல எத்தனை ஹதீஸ், முத்தஃபிக்கான ஹதீஸ் மிஷ்காத்துல நீங்க அல்லாஹ்வை ஒன்று கூடி திக்ர் செய்யக்கூடிய கூட்டத்தாரை தேடி மலக்குமார்கள் அழைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சொர்க்கத்து தோட்டத்தை கிடைச்சா நல்லா வேண்டிக்கோங்க. சொர்க்கத்து தோட்டம் உலகத்துல எங்க கிடைக்கும் கேட்டாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. திக்ருடைய சபைகள்னு சொன்னாங்க. தனியா உட்கார்ந்து திக்ர் பேருக்கு செய்யற சபைங்களா? சபையாக திக்ர் செய்வது, திக்ர் மஜ்லிஸ்களை பற்றி ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்படி செஞ்சால் நீங்கள் இங்கிருந்து எழுந்து செல்வதற்கு முன்னால் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மாத்திரமல்ல, நீங்கள் செய்த அத்தனை பாவம் மன்னிக்கப்பட்டு அந்த பாவங்கள் அனைத்தும் திரும்ப உங்களுக்கு நன்மைகளாக எழுதப்பட்டு எழுந்து செல்லுங்கள், சுவனவாசிகளாக எழுந்து செல்லுங்கள் மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹ் தஆலா சுபசோபனம் சொல்வார். அது உங்க காதுகள் கேட்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. திக்ருடைய மஜ்லிஸ்க்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்து. நஃபிலான வணக்கங்களை தவிர வேறு எதை கொண்டும் ஒரு முஃமின் நிலத்தில் நெருங்க முடியாது. அல்லாஹ்வுடைய திக்ர், அவனுடைய நிலத்தில் வெளியான அந்த குர்ஆனை தவிர எதை கொண்டும் ஒரு முஃமின் அல்லாஹ் தஆலாவை நெருங்க முடியாது. ஒருத்தர் இறை நேசராக வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவர் செய்ய வேண்டியது நஃபிலான தொழுகை, அதுல குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்வது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இல்லையா? எத்தனை உதாரணங்கள், எத்தனை படிப்படைகள் குர்ஆனுக்கு உள்ளே இருந்து எடுத்து காட்ட வேண்டும். ஒன்றும் செய்ய போறது இல்லை, அமல் தான் செய்ய போறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற மாதிரி இன்குன்து முஃமினீன் ஃபைன்ன தாரிகல் ஆயத்துன் இன்குன்து முஃமினீன், நீங்க முஃமின் உங்களுக்கு உள்ளத்துல ஈமான் இருந்துச்சுன்னா அந்த ஈமான் உங்களுக்கு புரிய வைக்கும். அந்த நாளை புனிதமாக கருதுவதாலோ, அதில் தொழுவதாலோ, அதை திக்ர் செய்வதாலோ, அல்லாஹ் சொன்னானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் தஆலா விடத்தில் துஆவை விட சிறந்த அமல் வேறு எதுவும் கிடையாது என்று. அப்படிப்பட்ட துஆவை செய்வதனாலோ, அந்த நாளை புனிதமாக கருதுவதனாலோ நரகம் கிடைக்கும், நரகத்தை செல்வீர்கள் என்று ஒருவர் சொன்னார், அவருடைய ஈமான் சந்தேகிக்கப்பட வேண்டியதா இல்ல அதை செய்யக்கூடிய அமல்கள் தடுக்கப்பட வேண்டியதா? இது நம்ம சிந்தனைக்கு இந்த ஆயத்துகளின் வாயிலாக நம்ம விட்டு விட்டோம். ஏன்னு சொல்லுங்க வச்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன், எனக்கு ரொம்ப ஜாஸ்தி டைம் ஆயிடுச்சு. குர்ஆனே வந்து ஹதீஸுடைய பேஸ்ல தான் நிக்குதுன்னு சொன்னோம். குர்ஆன் இன்ஹுவ இல்லா வஹ்யுஹா, குர்ஆன் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய வேத வார்த்தைகள்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ ஹதீஸ் வேத வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை யார்கிட்ட கேட்டு பெற்றாங்க? குர்ஆன் தொகுக்கப்படும் போது கூட குர்ஆனுடைய வார்த்தை வசனங்களை மனப்பாடம் செய்த இவங்கள்ட்ட ஒரு ஆயத்து இருந்துச்சு, இவங்கள்ட்ட 2 ஆயத்து இருந்துச்சு, அவங்கள்ட்ட ஒரு முழு சூரா இருந்துச்சு, இவங்கள்ட்ட ஒரு 10 சூரா இருந்துச்சு. அத்தனை சஹாபாக்களை கூட உட்கார வச்சு முழு குர்ஆன் தெரிஞ்ச சூரா சஹாபியம் கொண்டு உட்கார வச்சுதான் குர்ஆன் தொகுக்கப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல இன்னைக்கு கிதாபாக நம்ம கையில் இருக்குது, குர்ஆனாக நம்ம கையில் இருக்கு. ஹதீஸுடைய பேசுதான் அந்த மாதிரி தான் ஹதீஸும் தொகுக்கப்பட்டுச்சு. அதுல இன்னாருக்கு இன்னார் சொன்னார், இன்னாருக்கு இன்னார் சொன்னார் சொல்லக்கூடிய அந்த வரிசையில வேணா குறைபாடு இருக்கலாம். அந்த குறைபாடுக்கு பேர் தான் லைஃப். ஹதீஸ் என்றும் லைஃப் ஆகாது. என்னைக்கு ஹதீஸ்ல பலவீனமான ஹதீஸ் கிடையாது, ஹதீஸுடைய சனது தான் லைஃப் ஆகும். ஹதீஸுடைய சனது தான் பலவீனமானதுன்னு சொல்லுவோமே தவிர ஹதீஸ் என்பது வேற வார்த்தை. அது வஹி, வஹி என்ற வார்த்தை வந்த பிறகு அதை என்ன பண்ண முடியாது, அது வந்து லைஃப் நம்ம ஓரம் கட்ட முடியாது. புகாரில இட்டுக்கட்டப்பட்ட இல்லாத எந்த ஹதீஸ்களையுமே 6 இமாம்களும் 6 கிரந்தத்துல பதிவு செய்யவே இல்லை.
ஏன் லைஃபான ஹதீஸ் அப்ப எழுதி வச்சிருக்காங்க? சனது லைஃப். அது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்பதிலோ அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது வஹி யூஹா. எனவே அது அல்லாஹ் தஆலாவுடைய வேத வார்த்தை என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால தான் பதிஞ்சாங்க இல்லைங்களா? அப்ப அதனால் சரிபட்டு இருக்கக்கூடிய அந்த நிஸ்பு ஷாபானுடைய நாளை ஒருவர் இல்லை என்று கருதினால், இல்லை என்று சொன்னால் அவர் எங்க போயிடுவார்? ஆட்டோமேட்டிக்கா ஹதீஸை மறுப்பார். ஹதீஸை மறுச்சா இன்னும் இல்லா வஹி யூஹா, வஹியை மறுக்கக்கூடியதாக ஆகும். வஹியை மறுத்தவருக்கு பேர் காஃபிர். வஹியை மறுத்தவருக்கு பேர் காஃபிர். இது நான் சொல்றேன், குர்ஆன் சொல்கிறேன் இல்லையா? குர்ஆன் ஒரு வசனத்தை மறுத்தா அவங்க காஃபிர். இன்னும் இல்லா வஹி யூஹா. எனவே நிஸ்பு ஷாபானுடைய நாளிலே அமல் செய்து அவருடைய மகஃபிரத்தும் ரஹமத்தையும் முழுமையாக பெறக்கூடிய நல்லடியார்கள் பட்டியல் நம் அனைவரும் அல்லாஹ் தஆலா சேர்த்து புரிவாராக. வாஹிதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.